செமி கிரேவியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கனை வந்து நான் மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு கழுவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட அரைக்கிறதுக்கு 2 வெங்காயம், 3 தக்காளி. அந்த 2 வெங்காயத்தில் நான் 1.5 வெங்காயம் வந்து அரைக்க போகிறேன். பாதி வெங்காயம் வந்து வதக்கிறதுக்கு வெட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி 3 தக்காளியில் 2.5 தக்காளி நான் அரைக்கிறதுக்கும் 1/2 தக்காளி வந்து வதக்கிறதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சில்லு தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் இதோட அரைக்கிறதுக்கு மசாலா வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் இது அன்னாச்சி பூன்னு சொல்லுவாங்க அது, அப்புறம் 10 மிளகு, சோம்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன். இது வந்து ஜாதிக்காவோட பொடியை ஜாதிக்காய் வந்து நுணுக்கி பொடியை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வதக்கிட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் வெறும் பேனில் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா சூட் பண்ணி எடுத்துக்க போகிறோம், வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்கிற மசாலா பொடியெல்லாம் இதில் போடுறேன். மசாலாலாம் போட்டாச்சு. இப்போது இதோட இது நல்லா கொஞ்சம் எல்லாத்துலேயும் சூடு படுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே பாத்திரத்தில் வெங்காயமும் தேங்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் வதக்கிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடி கருகிடும். எண்ணெய் ஊற்றல இல்லையா, அதனால சீக்கிரமாக கருகிடும். ஸோ லைட்டாக பார்த்து பாருங்க, நல்லா கொஞ்சம் சுருங்கிடுச்சு, லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி இதோட ஆட் பண்ணி போகிறேன். தக்காளியும் நல்லா வதங்குற அளவுக்கு கொஞ்ச நேரம் இதோட சேர்த்து வதக்க போகிறோம். பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்கணும். பாருங்கள், வதக்கி எடுத்து வச்சதெல்லாமே நான் அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வதக்கணும் இல்லையா, அதே சட்டியில் நம்ம வதக்கின பாத்திரத்துலேயே வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் ஒரு மிளகா வந்து வெட்டி வச்சுருக்கேன், பச்சை மிளகா. அது நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி பாதி பாதியாக எடுத்து வெட்டி வச்சுக்கோங்க இல்லையா, அது எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும், அது வரையும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கன் இதில் போட போகிறோம். சிக்கனை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன்லேயே தண்ணி இருக்கும், நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றலை, சிக்கனில் இருக்க தண்ணியே இவ்வளோ வந்திருக்கு. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இதோட சேர்த்து போகிறோம். பாருங்கள், நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் அடிப்பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லை தண்ணி இருக்க போதும் அப்படின்னா விட்டுருங்க. இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க.
உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டிட்டு இதை அப்படியே 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுருவோம். பாருங்கள், நம்ம பண்ண கிரேவி முடிஞ்சிச்சு. நல்லா எல்லாமே சுருண்டு செமி கிரேவிக்கு வந்துருச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே கருவேப்பிலை போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு நல்லா இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.